ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நீர்நிலை பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்களை இடித்து அப்புறப்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த காசிராஜன் தாக்கல் செய்த மனுவில் அன்னவாசல் ஊராட்சிக்குட்பட்ட அம்மா சத்திரம் பகுதியில் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் இடம் நீர்நிலை புறம்போக்கு பகுதி என்றும் மிகவும் பள்ளமான பகுதி என்பதால் நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்காக நூற்றுக்கணக்கான லாரி மணல் கொட்டப்பட்டு உள்ளது என்றும் கூறியுள்ளார். இதனால் விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் நீர்நிலை பகுதிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவதால் விவசாயம் பாதிக்கும் என்றும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். நீர்நிலை பகுதிகளில் எந்தவித ஆக்கிரமிப்பும் செய்யக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவுகளை மீறி அரசு அதிகாரிகளை ஆக்கிரமித்து நீர்த்தேக்க தொட்டி கட்டி வருகின்றனர் எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், P புகழேந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் எழுப்பிய கேள்விக்கு அரசு தரப்பில் நீர்நிலை புறம்போக்கு என ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த கட்டடம் கட்ட எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என வினவிய நீதிபதிகள் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள இந்த கட்டடத்தை 4 வாரத்திற்குள் இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என ஆணையிட்டனர். மேலும் நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான செலவுகளை அனுமதி வழங்கிய அதிகாரிகளிடமே வசூல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டு நீர்நிலை பகுதிகளில் எந்தவித கட்டடமும் கட்டக்கூடாது என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆட்சியர் அறிவுறுத்த வேண்டும் என கூறி வழக்கை முடித்து வைத்தனர்.